கல்லீரல் வீக்கம், மஞ்சக்காமாலை, ஃபேட்டி லிவர் எல்லாமே ஒரு 5 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். கம்ப்ளீட்டாக சரியாக இவ்வளவு பெரிய பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க. எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க? இது கிட்டத்தட்ட எங்க இடத்துக்கு வந்தே ஒரு 100 பேர் சாப்பிட்டு போயிருப்பாங்க. இங்க வந்து அவங்களாம் குணமாயிட்டாங்க. அவங்களாம் குணமாயிட்டாங்க. ஐயா, இது நம்பவே முடியல. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். சரி, நான் மட்டும் வாய்ட்டையா பேசுறேன். எந்த சித்தர் எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எந்த புக்ல இருக்கு, நான் ப்ரூஃபே உங்களுக்கு தர்றேன். சூப்பர் சூப்பர். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே. இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் ஆனந்த சித்தரையா அற்புதமாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாசானங்களை அற்புதமாய் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர். அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான மூலிகைகளை இனம் கண்டறிந்து அதனுடைய மருத்துவ பயன்களை தெரிந்து அநேக மக்களுக்கு பயன் தரும் வகையில் மருத்துவ சேவை செய்யறதுல ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்தவர். ஐயாவுடைய கிளாஸ் சீக்கிரமாக நடக்க போது கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் மருந்துகள் செய்யணும், எப்படி நோய்களை கண்டறியணும், அதுக்கான மருந்து எப்படி கொடுக்கணும், எந்த அளவுல கொடுக்கணும் அப்படின்ற செய்முறையோட உங்களுக்கு செய்ய போறாங்க. அதை கத்துக்கோங்க. இப்ப ஐயா எங்கிட்ட கொடுக்கறது பாத்தீங்கன்னாக்கா இலை இல்லாத ஒரு கள்ளி இனத்தை சேர்ந்தது. இது கொம்பு கள்ளின்னு சொல்லுவாங்க இலங்கையா. ஆமா, இலை இல்லாத ஒரு கள்ளி. இலையே இல்லை இதுல என்ன கல்லியில போய் மருத்துவ குணம் சொல்ல போறாருன்றதான் பார்க்கலாம். ஏன்னா இது உடைச்சா பால் வரும். இது விஷம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எல்லாம் கள்ளி இனத்தை. ஐயா, இதுல என்ன மருத்துவம் நமக்கு சொல்ல போறோம்னு கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்க இலை வராத ஒரு கல்லியை கொடுத்துருக்கீங்க, கொம்பு கல்லி. இதுல என்ன மருத்துவ குணம் சொல்ல போறீங்க ஐயா? ஐயா, இது வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உள்ள ஒரு கள்ளி இனம்யா. இதுல வந்து இந்த ஒடிச்ச உடனே பால் வரும். ஆமா 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 வருது பால். அப்படியே இந்த இங்கெல்லாம் சொட்டுது பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த ஒடிச்ச இடத்துலயும் சொட்டுது. ஒரு மோர் இல்லைன்னா நீஸ் தண்ணி, இதுல ஒரு கொப்பை ஒடிச்சு 3 சொட்டு அதுல விட்டு அப்படியே கலக்கி கொடுத்தா கல்லீரல் வீக்கம், மஞ்சக்காமாலை, ஃபேட்டி லிவர் எல்லாமே ஒரு 5 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். கம்ப்ளீட்டா சரியா போயிடும். இவ்வளவு பெரிய பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க. ஐயா, ஃபேட்டி லிவருக்கு பாத்தீங்கன்னா காலமுறை மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேட்டி லிவருக்கு கண்டிப்பா மருந்து சாப்பிடணும். ஈரல் வீக்கம் ஆயிடுச்சுனாக்கா இதுக்கு குறிப்பிட்ட நாள் வேற மருந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. மஞ்சக்காமலை வந்துருச்சுனாக்கா மருந்து சாப்பிட்டாலையும் ஒரு சிலருக்கு கேட்கவே மாட்டேது. சாதாரணமா என்ன நீச தண்ணியில குடிங்க, மோர்ல குடிங்க, ஒரு 3 சொட்டு பால் விட்டு குடிங்க, சரியா போகின்றீங்க. கண்டிப்பா மஞ்சக்காமலை எல்லாம் 3 நாள்ல சரியாயிடும் ஐயா. அப்பா, என்ன ஆச்சரியமா சொல்றீங்க. இது விஷம்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் விஷம் கிடையாது. விஷம் இல்ல, அது சில கல்லி இனங்கள் தான் விஷம். இதெல்லாம் விஷம் கிடையாது. விஷம் இல்ல. இது நெட்டு வச்சா அப்படியே வரும். இது அப்படியே இந்த குச்சியை நட்டு வச்சுட்டா வந்துடும். நிறைய பேர் வீட்டுல ஃபேன்சிக்காகவே வளர்க்குறாங்க. ஓ, இந்த ஃபேன்சிக்காக வளர்க்கறதுல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. நிறைய பேர் இவங்க வீட்லயே வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னே தெரியாது. ரொம்ப அற்புதம் அற்புதம். ஐயா, இது எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க? இது கிட்டத்தட்ட எங்க இடத்துக்கு வந்தே ஒரு 100 பேர் சாப்பிட்டு போயிருப்பாங்க. இங்க வந்து அவங்களாம் குணமாயிட்டாங்க. சரிதான். ஐயா, இன்னொரு முறை சொல்லுங்க. ஏன்னா மஞ்சக்காமலை வந்து நிறைய பேர் அவசரப்படுறாங்க. நிறைய பேர் குடிச்சு பாத்தீங்கன்னாக்கா கல்லீரல் பாதிப்பு அதிகமா வந்துருது. ஒரு சிலர் நிறைய சாப்பிட்டு பாத்தீங்கன்னாக்கா கல்லீரல் பாதிப்பு வந்துருது, ஃபேட்டி லிவர் வந்துருது, கல்லீரல் வீக்கம் வந்துருது. இதனால நிறைய அவசரப்படுறாங்க. இந்த கொம்பு கல்லியே, அதாவது இலை இல்லாத கல்லியே எப்படி சாப்பிடணும் இன்னொரு டைம் மக்களுக்கு சொல்லுங்களேன். இத வந்து ஒடிச்சிங்க அப்படின்னா சொட்டு சொட்டா பால் வடியும். ஆமா, அந்த பாலை வந்து மோர் இல்லைன்னா நீஸ் தண்ணி. எவ்வளவு அளவு எடுக்கலாம் ஐயா? ஒரு 100 மில்லி மோர் இல்லைன்னா 100 மில்லி நீஸ் தண்ணி. இதுல 3 சொட்டுல இருந்து 5 சொட்டு வரைக்கும் விட்டு அப்படியே கலக்கி குடிக்க வேண்டியதான். மஞ்சக்காமலை 3 நாள்ல சரியாயிடும். வெறும் வயிற்றுல குடிக்கணுமா? வெறும் வயிற்றுல. இது குடிச்சு எவ்வளவு நேரம் கேப் விட்டு சாப்பிடலாம்? 1 மணி நேரம் கழிச்சு. என்ன உணவு எடுக்கலாம் ஐயா? கஞ்சி மாதிரி சுலபமா ஜீரணம் ஆகுற மாதிரி உணவு சாப்பிடணும். அவ்வளவுதான். சாப்பிட்டா போதும். 3 நாள் இல்ல 5 நாள்? 5 நாள்.
அதிகபட்சம் 5 நாள். 5 நாள். அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாவா? அதுக்கப்புறம் வேண்டாம், மஞ்சக்காமலம் சரியாயிருமே. அதுக்கப்புறம் ஐயா, இந்த கல்லீரல் பிரச்சனையால ஒரு சிலர் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு சாப்பிட முடியாது இருக்கிறவங்களும் இதை எடுக்கலாமா? இது குடிச்சு ஒரு 2 மணி நேரத்துல சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா? என்ன எப்படி சொல்றீங்க? நிஜமாதான். ஓஹோ, சரி சரி சரி. ஐயா ஐயா, இது நம்பவே முடியல. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். சரி, நான் மட்டும் வாய்ட்டையா பேசுறேன். எந்த சித்தர் எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எந்த புக்ல இருக்கு, நான் ப்ரூஃபே உங்களுக்கு தர்றேன். சூப்பர் சூப்பர். இல்லங்க, நீங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இதெல்லாம் மக்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அழகுக்காக வளர்க்குறாங்க. ஐயா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, மஞ்சக்காமலைக்கு நான் மருந்து தரேன், வீட்டுக்குள்ள இருந்து மோர்ல இதை வச்சு கலக்கி தான் கொண்டாந்து கொடுப்பாங்களே, இனத்தை தரமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது வேற நடக்குது. அது நிறைய நடக்குது. நிறைய மருந்துகள் அப்படித்தான் நடக்குது. ஓஹோ, சூப்பர் சூப்பருங்க ஐயா. ஒரு சிலர் அதனாலதான் மோர் வாங்கி வந்துருங்க அப்படின்றாங்களா? மோர் வாங்கி வந்துருங்க, அதே மோர் நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இதை குடிங்க, 5 நாள் சரியா போகுன்றாங்க. அப்போ ஓகே, அங்க நடக்கிற ரகசியம் இதுதான். இதேதான். எவ்வளவு பேர் ரகசியத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. வீட்டுக்கு பின்னாலே இருக்கும் கொம்புகளி மரம். ஆமா, நிறைய வச்சிருக்காங்க, வீட்டுல இருக்கும். அதுதான் பாக்குறேன். எனக்கு அது இப்ப சொல்லும் போது சந்தேகம் வருது. மோர் வாங்கினர் சொல்லுவாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் மோர் வாங்கினர் சொல்றாங்க, திருப்பி உள்ள போயிட்டு என்ன இந்த மோரை கலக்கி குடிங்க போங்க, கொண்டு போய் குடி, ஆமா உப்புல சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்ப இதுதான் கொடுக்குறாங்க. இதுதான் கொடுக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஆச்சரியமா இருக்கு. நேரிலே பார்த்தா பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் டேலண்ட் வாய்ந்தவங்க, திறமசாலிகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிஞர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தர்கள். அதனாலதான் இன்னைக்கு கரிகாலன் ஐயா கட்டின அந்த கல்லணையை பார்த்தா உலகமே வியக்குது, வியந்து பாக்குது. ஆமா, எல்லாம் இது நிறைய உடைஞ்சிருச்சு. ஆனா அவர் கட்டினது 1000 வருஷனாலையும் அப்படியே இருக்குது, இன்னும் 1000 வருஷம் அப்படியே இருக்கும். அப்ப அவங்க பயன்படுத்துறது என்ன? அந்த காலத்துல சிமெண்டே இல்ல. அந்த காலத்துல என்னத்த பயன்படுத்திருப்பாங்க? பிரமிக்க வைக்குது. அதே மாதிரிதான் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சக்காமலைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மருந்துகள் இருக்கு. ஆனா பாரம்பரியமா நான் கொடுக்கறேன்னு சொல்ற மருந்து, அதனுடைய மருந்துடைய உண்மைத்தன்மையை வெளியே தாராளமா சொல்றாரு. இதுதான் மஞ்சக்காமலை கொடுக்குறாங்க, இப்படி குடிச்சிங்கன்னா குணமாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க குடியினால உங்களுக்கு மஞ்சக்காமலை ஏற்பட்டிருந்தா, கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, இந்த இந்த கல்லியை பாத்தீங்கன்னாக்க எடுத்துட்டு வந்து ஐயா சொன்ன மாதிரி 100 ml மோர்ல, சிலிப்பின மோர், ஒரிஜினல் நாட்டு மாட்டு மோர், இல்லைன்னா இப்ப இருக்கிற மோர்ல எடுத்துக்கலாம் இல்லையா? அதே சமயத்துல நீச்சு தண்ணி, பழைய கஞ்சி தண்ணீர், அந்த தண்ணியில பாத்தீங்கன்னாக்க ஒரு 100 மில்லியில பார்த்தோன்னா 100 ml ஒரு 3 சொட்டு விட்டு வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 5 நாள் குடிச்சிட்டு வாங்க, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். மஞ்சக்காமலை இமிடியேட்டா சரியாயிடும். மஞ்சக்காமலை பசிக்கல, இல்லைன்னா ஃபேட்டி லிவர், இல்லைன்னா கல்லீரல் வைக்கிறதுனால பசி இல்லைன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு கொடுங்க, உடனே பசிக்கும்ன்றாரு. எவ்வளவு பெரிய தகவல் பாருங்க ஐயா. இது நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க, நிறைய பேர் இங்க வச்சு இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு பேர் கொடுத்திருப்பீங்க? அதான் நிறைய பேர் ஒடிச்சு வீட்டுக்கு கொண்டு வரோம்ன்றாங்க. மதுரையில இருந்து வரோம், சிவகங்கையில இருந்து வரோம், திரும்ப வர்றதுக்கு எங்க வீட்லயே வச்சு வளர்த்துக்கிறோன்னு ஒரு குச்சி ஒடிச்சு இவ்வளோண்டு ஒடிச்சு கொண்டு வச்சா வீட்டுல வளர்ந்துரும். ஐயா, போகும்போது எனக்கும் கொடுங்க, ரெண்டையும் கொண்டு போங்க. அப்புறம் இன்னொரு மருந்து இதுல சொல்லுங்க. இந்த முனை கொழுந்து, ரஞ்சித் சார், இதுல இந்த முனையில இருக்க கொழுந்து, கொழுந்து, ஆமா, இந்த கொழுந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு கைட்ட பிடிக்கிற அளவுக்கு ஒரு 10 எண்ணம்னு வச்சுக்கோங்க. இந்த முனை கொழுந்து மட்டும். இதுல வந்து இந்த முனை கொழுந்து வந்து கிள்ளி எடுத்து எண்ணெயில போட்டு நல்லெண்ணெயில லேசா வதக்கி காலையில வெறும் வயிற்றுல 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா பாரிச வாயு சரியா போயிடும். பாரிச வாயுவே சரியா போகுது? ஆமா, 3 நாள். ஐயா, பாரிச வாயுக்கெல்லாம் மருந்தே ரொம்ப கஷ்டமான மருந்தாச்சுங்களா ஐயா? அது சரியா போயிடும். பாரிச வாயு சரியா போயிடும். குடல்ல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். மலக்கழிவு, ரொம்ப நாளா இருக்கிற மலக்கழிவுகளை வெளியேற்றும். குழந்தை பிறந்த உடனே காட்டு மலம்னு சொல்லுவாங்க. தாய் வயிற்றுல இருந்து பிறந்த உடனே அந்த மலம் வந்து வெளியில வரும், கருப்பா இருக்கும். அது அந்த தாயோட தொப்புள் கொடியில இருந்து அது சாப்பிட்டா இது, அந்த மலம் வெளியேறல அப்படின்னா இதை வந்து லேசா வாட்டி சாறு புழிஞ்சு ஒரு 5 சொட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காட்டு மலம் ஃபுல்லா வெளியேறிடும். அந்த காட்டு மலம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா குழந்தை ஒழுங்கா பால் குடிக்காது, எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கும்.
இது எந்த புக்கில் இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு உடனே காமிக்கிறேன். சரிங்க சரிங்க. ஐயா ப்ரூஃப் இல்லாம நான் எதையுமே பேச மாட்டேங்க. நானா கற்பனையில நான் தான் இதை கண்டுபிடிச்சேன்னு பேசுறதுக்கே இல்லை. இன்னும் இல்லை. ஆமா, ஆயிரக்கணக்கான விஷயங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதை பூரா அள்ளி உங்ககிட்ட தாரம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்களும் எல்லாருக்கும் அள்ளி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நேரில பாத்தீங்கன்னாக்க ஐயா எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க, எவ்வளவு சிறப்பான விஷயத்த எளிமையா சொல்றாரு. இனி இது அழகுக்காக யாரும் வளர்க்க வேண்டாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு, கல்லீரல் வீக்கம் இருக்கு, கல்லீரல் சுருக்கம் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஹெப்படைட்டிஸ் இருக்கு, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் இருக்குது. அப்படின்னாக்க நீங்க கீழ நெல்லையோட வெள்ளை கரிசலாங்கண்ணியோட இது கூட நீங்க எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம் இல்லையா? எடுக்கலாம். அதனால கல்லீரல் பிரச்சனையா இனி கவலையே வேண்டாம், கல்லீரல் பாதிப்பா எனக்கு கவலையே வேண்டாம், ஃபேட்டி லிவரா கவலையே வேண்டாம். இது எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு ஐயா சொன்ன 10 முறை கடைப்பிடிங்க. 5 நாள்ல கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும், குணமும் ஆயிடுவீங்க. சரிங்களா? நிறைய இடத்துல கல்லீரலுக்காக கொடுக்கக்கூடிய மஞ்சள் கம்பள மருந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒன்று சொல்லியிருக்காரு. இதையும் நீங்க பார்த்து கண்டுபிடிச்சி சூதானமா இருங்க. நீங்களும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.